ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேசவமூர்த்தி. இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புலேருந்து பேசுகிறேன். இப்போ +2 மாணவர்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. அவங்களுக்கு ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. ரிசல்ட்ஸு ஜேஇ மெயின் எழுதினவங்களுக்கும் ஜேஇ மெயின் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அல்லது நீட் எழுதினவங்களுக்கு நீட் ரிசல்ட் வந்திருக்கும். அது மாதிரி பல பரீட்சைகள் எழுதினவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸும் வந்திருக்கும். இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல பல குழந்தைகளுக்கு பல சந்தேகங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ மெடிசன் எடுத்துட்டா அது நீட் வழியாக தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். அந்த நீட்டில் மார்க் குறைஞ்சிட்டா நமக்கு மெடிக்கல் காலேஜில் கிடைக்காது, அதாவது எம்பிபிஎஸ் கிடைக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் பலருக்கு இருக்கும். அது உங்களுக்கு மார்க் குறைந்தால் மெடிக்கல் எம்பிபிஎஸ் கிடைக்காமல் போகலாம். ஆனால் மருத்துவத்துறையிலேயே எம்பிபிஎஸ்க்கு பதிலாக பல கோர்ஸ் உண்டு. உங்களுக்கு பிடிஎஸ் டென்டல் சயின்ஸ் இருக்குது, அப்புறம் ஆயுஷ் அது ஒரு 4-5 செக்ஷன்ஸ் இருக்குது. அது தவிர பிவிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் அது மார்க் பேஸில் உங்களுடைய +2 மார்க் பேஸ் பண்ணி அதை நீங்கள் அதுக்கு அட்மிஷன் நீங்கள் போடலாம். அதனுடைய அந்த அழைப்புகள் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. நீங்கள் இதெல்லாம் போடுறவங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, இது விட்டுட்டு நம்ம இன்னொரு முறை நம்ம ஒரு வருஷம் படித்து நம்ம ரிப்பீட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ரிப்பீட் செய்யலாம். நீட்டுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணி நீங்கள் எழுதுறதுனா எழுதலாம். ஆனால் நீங்கள் ரிப்பீட் பண்ணி எழுதும்போது ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்குது. மறுபடியும் மீண்டும் போய் அந்த ஒரு கிளாஸ் ரூம் கோச்சிங் மாதிரி அல்லது ஒரு கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து மறுபடியும் அந்த பாடத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்களோ அது அப்படி வீக்காகவே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த எந்த ஏரியாவில் உங்களுக்கு மார்க் போச்சு, எதனால் என்னால் நீட்டில் அதிகமான மார்க் வாங்க முடியல என்பதை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த கேப் அனாலிசிஸ் என்று நம்ம சொல்வோம் இல்லையா, அதை அனாலிசிஸ் பண்ணணும். அதை பண்ணி அந்த கேப்பு அந்த கான்செப்ட் எது தெரியலையோ அதுக்கு உண்டான நீங்கள் படிப்பு படிக்கணும். அதுக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போனால் இந்த மாதிரி ஒரு சாத்தியம் இருக்குமான்னு தெரில. நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் செல்ஃபாக படிப்பது நல்லது. நான் ஓரளவுக்கு நீட்டில் எடுத்திருக்கேன், பட் ஆனால் அது இப்போ பத்தலை. ஆனால் இந்த ஒரு வருஷம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் செல்ஃபாக படித்து மேபி ஏதோ ஒரு ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஸ்டியூட் ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறாங்க, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் கூட ஆன்லைன் கோர்ஸ் ஒரு ஃப்ரீயாக தரோம், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை விடுத்து என்டையர் டே நீங்கள் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் உட்கார்ந்து படிப்பது என்பது அது சரியாக இருக்குமா என்பது எனக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. ஏன்னா நீங்கள் அந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கான டைம் இல்லாமல் போயிடும். இது எம்பிபிஎஸ் பொறுத்தவரையிலும். அடுத்தது என்ஜினியரிங் பொறுத்தவரையிலும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதாவது ஜேஇ மெயின் எழுதி அதுக்கு உண்டான அந்த ஜோசாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஜோசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜேஇ மெயின் வழியாக என்ஐடி காலேஜஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை விடுத்து IIITs அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு இருக்குது. அது நிறைய இடங்களில் இருக்குது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில், சென்னை பக்கத்தில் வண்டலூரில் இருக்குது. அதில் உள்ள கோர்ஸ்களையும் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி இந்த என்ஐடிஸில் புது கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐடி கேலிக்கட்டில் என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்திருக்கு. அதை மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கவுன்சிலிங் போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஜேஇ மெயின் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அந்த ஸ்கோர் வச்சு அவங்க அட்மிஷன் தராங்க. அந்த ஆப்ஷனையும் நீங்கள் பார்க்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாடு மாதிரி இடங்களில். விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா, சாஸ்திரா, அந்த மாதிரி பல யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் நீங்கள் அப்ளை பண்ணி அட்மிஷன் நீங்கள் பெறலாம். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சாதாரண யூனிவர்சிட்டி விட. அடுத்து பார்த்திங்கன்னா டிகிரி கோர்ஸஸுக்கு அது காமர்ஸ்ன்னு எடுத்தாலும் சரி, சயின்ஸுன்னு எடுத்தாலும் சரி, அல்லது அந்த ஹியூமனிட்டிஸ் சைடு எடுத்தாலும் சரி, நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் 1-2 புதுசாக வந்திருக்கு. அதனால் அந்த கவர்மெண்ட் காலேஜில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இந்த ரீசெண்டாக இந்த கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் வந்த காலேஜஸ். அங்கே எப்படி இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது, எப்படி ஆசிரியர்கள் எல்லா கோர்ஸ்க்கு ஆசிரியர் இருக்காங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஃபீஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் நிறைய இடங்களில் இந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிறதே தெரியாமல் குழந்தைங்க இருக்காங்க. அதனால் அதுக்காக தான் அதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்தது மெடிக்கல் கிடைக்கல சார், பாராமெடிக்கல் போகலாமா? கண்டிப்பாக போகலாம். ஆனால் ஃபிசியோதெரப்பி, நர்சிங்கு, அந்த மாதிரி பல கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த கோர்சஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம்.
இது விடுத்து என்ன இருக்குன்னா காமர்ஸ், பிகாம் போய் படிக்கலாம். பிகாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ, சிஎஸ், ஐசிடபிள்யூஏ பண்ணலாம். இல்லை நான் பிகாம் பண்ணாமையே நான் சிஏ ஃபவுண்டேஷன் எழுதி நான் இன்டர் சிஏ எழுதி அப்புறம் சிஏ எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படியும் பண்ணலாம். அது சிஏ கோர்ஸு, சிஎஸ் கோர்ஸு, ஐசிடபிள்யூ கோர்ஸ் எல்லாம் ரொம்ப அதுக்கு செலவு ரொம்ப குறைவு. ஆனால் அது தானாக நீங்களே படிக்க வேண்டும். அதுக்கு எங்கெல்லாம் நீங்கள் தானாக படிக்கணுமோ அப்போ ஒரு டீம், ஒரு 2 அல்லது 3 பேர் கொண்ட ஒரு குழுவாக அமைச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சலிப்பு தெரியும்போது அது வந்து உங்களுக்கு சலிப்பு தெரியாமல் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கோர்ஸ்ன்னு நார்மலாக எல்லோரும் நினைக்கிறது உண்டு. ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப குறைந்த செலவில் நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம். அதாவது காமர்ஸ். அப்புறம் சயின்ஸ் கோர்ஸ். சயின்ஸ் கோர்ஸில் அதிகமான பேர் இப்போ எடுக்கிறதில்ல. பட் இதை ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வருங்காலத்தில் நிறைய அந்த சயின்ஸ் பேஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் சப்ளை வந்து ரொம்ப குறைவு. அதனால் நிறைய காலேஜில் இந்த கோர்ஸையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் சயின்ஸ் கோர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களா இருந்தால் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அல்லது பயோடெக்னாலஜி அல்லது மைக்ரோபயாலஜி அல்லது பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பல கோர்ஸுகள் இருக்குது. அதுலேயும் போய் நீங்கள் எடுத்து நீங்கள் அதை சேர்ந்து பயன்பெறலாம். எது எடுத்தாலும் அந்த எந்த காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த காலேஜ் வந்து அதுக்கு ஆசிரியர் இருக்காங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது என்பதை ஒரு முறை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்துட்டா தான் அங்கே போய் படிக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கோர்ஸ் ஒரு நல்ல கோர்ஸாக இருந்து பட் அந்த காலேஜஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தால் அங்கே நல்லா சொல்லித்தரலன்னா அது யூஸ் இல்லாமல் போயிடும். அடுத்த ஒரு கேள்வி எல்லாம் வேணா சார், நான் டிகிரி முடித்த பிறகு ஐஏஎஸ் எழுதணும், யூபிஎஸ் எழுதணுங்க நிறைய பேருக்கு ஆசை. அது எந்த ஒரு கிராஜுவேஷன் இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். அது இதுதான் அதுதான் இல்லை. ஒரு காலத்தில் வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸு அந்த மாதிரி உள்ள கோர்சஸ் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐஏஎஸ் எழுதுவதற்கு என்ற ஒரு எண்ணம் இருந்தது. பட் அது வந்து இப்போ அப்படி இல்லை. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ், அந்த ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வர்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்று எண்ணம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்களும், மெடிசன் பண்ணவங்களும், அக்ரிக்கு படித்தவங்க கூட நிறைய பேர் ஐஏஎஸ் தேர்வில் எழுதுவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வெற்றி காண்பதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐஏஎஸில் 2 பரீட்சை இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்டு மெயின் எக்ஸாம்னு இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு குறைந்தது ஒரு 1.5 வருடத்தில் 2 வருட ப்ரிப்பரேஷன் தேவை. அப்போ தான் அந்த முதல் வருஷமே நீங்கள் போய் எழுத வேண்டாம். இல்லை ஒரு சாம்பிளுக்காக எழுதி பார்க்கலாம். 2வது வருஷம் அப்போ ஒரு தீவிரமாக எழுதலாம். ஒரு 2 வருஷ ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு, அது 1.5 வருஷத்தில் 2 வருஷம் ப்ரிப்பரேஷன் தேவை. முழு முயற்சியுடன் ஒரு லைப்ரரியில் போய் உட்கார்ந்து படிப்பது, இல்லை லைப்ரரிக்கு அக்சஸ் உங்களுக்கு தேவை. எல்லா புக்கும் நம்ம வாங்க முடியாது. லைப்ரரி அக்சஸ் உள்ள ஒரு இடங்களில் போய் படிக்கலாம். அதுக்கான கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அதுலேயும் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். சிவில் சர்வீஸில் வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்கும். ஒரு 1000 சீட்டு தான் இருக்குது மொத்தமாகவே. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு மேலே எழுதுகிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டடியாக படித்து, ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லாங் எக்ஸாம்லலாம் டிஃபிகல்ட் எக்ஸாம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எழுதி அதை நீங்கள் பயன்பெறலாம். இந்த மாதிரி பல கோர்ஸ் இருக்குது. இது போக இன்டகிரேட்டட் எம்எஸ்சிங்கிற கோர்ஸ் இருக்குது. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இன்டகிரேட்டட், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இன்டகிரேட்டட், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் சயின்ஸஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது எல்லா காலேஜிலும் இருக்காது. கொஞ்சம் பிரசித்தி பெற்ற காலேஜில் தான் அது இருக்குது. அதனால் அந்த மாதிரி காலேஜ் நீங்கள் பார்த்து அதை படிக்கலாம். ஒட்டுக்கா 5 இயர்ஸ் படிக்க வேண்டும். ஒட்டுக்கா எம்எஸ்சிங்கிற ஒரு டிகிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி கோர்சஸ் உள்ள காலேஜஸ் வந்து பிரசித்தி பெற்ற காலேஜுங்கிறதுனால அங்கே வந்து வேலைவாய்ப்பு, அந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நன்றாகவே இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் இதுக்கு மேலும் ஏதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து 9952419531, 9952419531. நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அந்த உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே, நன்றி.